வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ புக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், நம்ம தங்க நகைகளை விற்கும்போது அதுக்கான பணம் எவ்வளவு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு நகை கடையில் வாங்குகிறோம், அந்த நகை கடையில் கொண்டு போய் நம்ம நகையை விற்கிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்ன இது கழிப்பாங்க அப்படிங்கிறதும், குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியில் பார்க்க போகிறோம். அதாவது ஜிஆர்டியில் வாங்கின நகைகளை ஜிஆர்டிலே கொண்டு போய் விற்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி, அதாவது நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயினை நம்ம விற்றோம் அப்படின்னா எவ்வளோ பணம் கிடைக்கும், அதில் என்ன பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் இல்லை தேவைப்படுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஐ பட்டனில் இல்லைனா என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நகைகளை நம்ம விற்கிறப்ப நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடையில் தான் விற்க முடியும். வேறு கடையில் நீங்கள் வாங்கின நகைகளையோ இல்லை கோல்டு காயினையோ ஜிஆர்டியில் விற்க முடியாது. எக்ஸ்சேஞ்ச் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மற்ற கடையில் வாங்கின காயினையோ இல்லை நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் நம்ம மாற்றிக்க முடியும். பட் நகையை அதாவது விற்று பணமாக மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, எந்த கடையில் வாங்கினோமோ அந்த கடையிலே நம்ம விற்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ என்னென்ன டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய கோல்ட் சேவிங் ஐடியாஸ், டிப்ஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், அண்டு நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியில் தங்க நகைகளை விற்கிறப்ப நமக்கு அதுக்கான பணம் எவ்வளவு கிடைக்கும், என்னென்ன கழிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி கோல்டு காயினை நம்ம விற்கிறப்ப என்ன பணம் கிடைக்கும், எவ்வளோ கழிப்பாங்கன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்டு இதில் நம்ம ஜிஆர்டி பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கின நகைகளை ஜிஆர்டியில் விற்க முடியும், மற்ற கடை நகைகளை நம்மளால் விற்க முடியாது. ஸோ ஜிஆர்டியில் வாங்கின நகைகளை நீங்கள் ஜிஆர்டிலே கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம 22 கேரட், அதாவது 916 பியூரிட்டி உள்ள நகைகளை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கரெக்டாக கிடைக்கும். பிகாஸ் ஜிஆர்டியில் வாங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா 22 கேரட் 916 ஹால்மார்க் இந்த நகைகளை தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதை நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப பியூரிட்டி நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு நம்ம ரெண்டுமே கோல்டு காயினும் நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம், கோல்டு ஜுவல்லையும் நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம் அங்கேயே வாங்குறப்ப. அதை நீங்கள் மாற்றி பணமாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க பணமாக அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கேஷே நமக்கு கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அது ஒன்று செக்கு இல்லைனா நமக்கு ஆன்லைனில் ட்ரான்சாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்காது. 10,000 ரூபாய்க்குள்ளேனா கேஷாகவே வாங்கிக்க முடியும். அடுத்தது நம்ம இப்போது நமக்கு எவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போய் விற்கிறப்ப அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுலேருந்து தான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட்டை நம்ம முதல்ல பார்க்கலாம். இன்றைக்கி 5 மார்ச் 2024. இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை என்னன்னு பார்த்திங்கன்னா 6,015 ரூபா. ஸோ ஒரு கிராம் 6,000 தாண்டி போகுது. அதுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நகையாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12% போட்டிருக்கேன். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம சிட்டு போடாமல் நம்ம நகை டேரெக்டாக போய் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப கூடுமான வரைக்கும் சிட்டு போட்டு வாங்கினீங்கன்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இல்லை நான் ஆவரேஜாக 12% வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஒரு கிராமில் ஏதோ ஒரு மோதிரமோ ஏதோ வாங்குறீங்கன்னா ஒரு 12% வேஸ்டேஜ் நீங்கள் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுக்கு 722 ரூபா ஆகும். ஸோ மொத்தமாக 6,737. இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி 3% அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட்டுக்கு 202 ரூபா வருது. மொத்தமாக ஒரு கிராம் நீங்கள் போய் நகை வாங்கணும் இன்றைக்கி அப்படின்னா 6,939 ரூபா ஆகுது. இது வேஸ்டேஜ் 12% போடுறப்ப.
ஒரு சில சின்ன நகைகளுக்கு வேஸ்டேஜ் இன்னுமே அதிகமாக கூட இருக்கும். 18% வேஸ்டேஜ் உள்ள நகைங்க எடுக்கிறீங்கன்னா, 1 கிராம் வாங்குறப்போ உங்களுக்கு ரூ. 7,300 வரைக்கும் ஆகும், இன்னைக்கு ரேட்டுக்கு. அண்ட் இதில் வந்து இந்த 18% ஏன் நான் போட்டிருக்கேன்னா, இப்போ நீங்கள் சீட்டு போட்டு வாங்குனீங்க அப்படின்னா, இந்த 18% உள்ள வேஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை வாங்கிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 1200 நமக்கு வந்து லாபமாக இருக்கும். குறைஞ்சது ரூ. 1000 வந்து நமக்கு இல்லாமல் நம்ம வந்து நகை எடுக்க முடியும், சீட்டு போட்டு வாங்குனீங்கன்னா. இப்போது நம்ம இன்றைக்கி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 7,000லேருந்து 7,300 ஆகுது வேஸ்டேஜை பொறுத்து 1 கிராமுக்கு. இதே நம்ம கொண்டு போய் விற்கிறோம் அப்படின்றப்போ அந்த 1 கிராம் நகையை நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம். 1 கிராம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு திரும்ப கொண்டு போய் நாளைக்கே விற்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அதுலேருந்து அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. புது நகையாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வாங்கிட்டு திரும்ப உடனே விற்கிறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம வாங்குகிற ரேட் வந்து சொன்னேன் 1 கிராம் ரூ. 6,015 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நகையை கொண்டு போய் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 3% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நகையாக நம்ம கொடுக்குறப்ப காயினுக்கு வந்து 2% நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நகையாக நம்ம மாற்றுறோம், ஜிஆர்டியில் வாங்கின நகையை ஜிஆர்டிலே கொண்டு போய் விற்கிறோன்னா 3% லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ரூ. 6,015 வச்சுக்கோங்க 1 கிராம் இன்றைக்கி. 3% அதில் வந்து ரூ. 181. அதை லெஸ் பண்ணி ரூ. 5,834 தான் நமக்கு பணமாக கிடைக்கும். நீங்கள் நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு போய் விற்கிறீங்க இதே விலையில் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறப்ப வேஸ்டேஜெல்லாம் வேறு போட்டிருப்போம். இப்போ 12% வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி ஒரு 3% அப்படிங்கிறப்ப 15% ஆகுது. இதே நகையை நீங்கள் வேஸ்டேஜே 18%ன்றப்ப ஜிஎஸ்டி ஒரு 3 சேர்த்தோன்னா 21% நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா பாருங்கள் 7,300 கொடுத்து வாங்குகிறோன்னா நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் அதை விற்றீங்க அப்படின்னா ரூ. 5,834 தான் விற்க முடியும். கிட்டத்தட்ட ரூ. 1000லேருந்து ரூ. 1,500 வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகும் இமீடியட்டாக நம்ம சேல் பண்ணுறப்ப. இது கோல்டு ரேட்டை பொறுத்து. கோல்டு ரேட் வந்து நமக்கு இன்னுமே குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வேல்யூவும் இன்னுமே குறையும். ஸோ நம்ம எப்போவுமே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போட்டு நகை எடுத்தோன்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நம்ம விற்கிறோன்னா நமக்கு லாபம் இருக்கும். வாங்கி 6 மாதம் 1 வருஷத்தில் நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் நஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா நமக்கு வாங்கின வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இது எல்லாமே கழிஞ்சு ப்ளஸ் நம்ம நகையை கொண்டு போய் கொடுக்கும்போது அதுலேயும் 3% வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லாஸ் கணக்கில் தான் வரும். லாங் டைமில் நம்ம அதாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கின நகை 10 வருஷம் முன்னாடி வாங்கின நகையை நம்ம விற்றோன்னா நமக்கு அமௌண்ட் வந்து லாபமாக இருக்கும் நம்ம வாங்கினதை விட. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 40 கிராமில் செயின், அதாவது ஒரு 5 சவரம் செயின் இருக்குது, அதை நீங்கள் விற்று பணமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த நகையை வந்து நீங்கள் ஒரு 2020 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2024 2020 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 1 கிராம் வந்து ரூ. 4,000. அண்டு அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துருப்போம் இல்லையா, அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நகை 1 கிராம் வந்து ரூ. 4,000. அண்ட் அப்போது நமக்கு வேஸ்டேஜ் வராது, 18% வேஸ்டேஜ் வந்து நமக்கு இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். அப்போ ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பீங்க 3%. அப்போ 1 கிராமுக்கு நமக்கு ஜிஎஸ்டி ஒரு ரூ. 120. மொத்தமாக 1 கிராமுக்கு ரூ. 4,120 ஆகும் 2020 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா. அப்போது நமக்கு அந்த 5 சவரனுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1,64,80. இது அமௌண்ட்டு அப்போ வாங்குறப்ப 40 கிராமுக்கு நமக்கு இவ்வளோ ஆச்சு. இப்போ நீங்கள் அந்த நகையை கொண்டு போய் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசேல் பண்ணுறீங்க, இன்றைக்கி தேதிக்கு போய் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 40 கிராமை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. அந்த கடை நகை தான் இருக்கும். ஸோ நமக்கு பியூரிட்டியோ மற்ற இது தெரியும். இருந்தாலும் நகையை நம்ம போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு தேஞ்சிருக்கலாம், இல்லைனா அதில் டஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து அவங்க கழிப்பாங்க. ஸோ அந்த டஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1லேருந்து 1.5% வரைக்கும் டஸ்ட்டுக்காக கழிப்பாங்க. ஸோ அது கழித்து நமக்கு எவ்வளோ கிராம் எக்ஸாக்டாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அது கழியிறப்ப பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5%னா நம்ம 40 கிராம் கொடுக்குறோன்னா அதில் ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் நமக்கு அதில் கழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக மீதி 39 கிராம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த 39 கிராமுக்கு நமக்கு காசு கொடுப்பாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரேட் நான் சொன்னேன் 6,015. ஸோ அதில் 3% லெஸ் பண்ணிடுவாங்கன்னு. அப்போ 1 கிராமுக்கு நமக்கு 5,834 தான் கிடைக்குது. ஸோ 39 கிராமுக்கு 5,834 எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,27,526. அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ முன்னாடி வாங்கினதை விட, அதாவது நம்ம 2020 வாங்கினோம், அப்போ வாங்கினது 1,64,000 கிட்ட. ஸோ இப்போ 2,27,000 விற்கிறோன்னா நமக்கு இதில் லாபம் வந்து ஒரு 60,000 இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி வாங்கின நகை இப்போ விற்கிறோன்னா கொஞ்சம் லாபம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்ம சீட்டு போட்டு வாங்கினதுனால இப்போ நமக்கு அதில் வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் வாங்கியிருக்கிறோம். வெறும் 3% ஜிஎஸ்டி தான். அண்ட் இப்போ நம்ம சேல் பண்ணும்போது இதில் ஒரு 3% நமக்கு கழியுது. ப்ளஸ் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இதில் வந்து கொஞ்சம் கழியும். இப்படியெல்லாம் போக நமக்கு இந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 4 வருஷத்தில். இதே வந்து நம்ம ஜிஎஸ்டி அதாவது வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கொடுத்து நகை எடுத்திருந்தீங்க, சீட்டு போடாமல் எடுத்திருந்தீங்கன்னா இன்னுமே ஒரு அந்த நகை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டோட அமௌண்ட் வந்து இன்னும் குறையும். 25,000 கிட்ட குறைஞ்சதுன்னா நமக்கு ஒரு 30,000 35,000 தான் இதில் வந்து லாபமாக இருக்கும். ஸோ நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக சீட்டு போட்டு வாங்குங்க. அப்போ தான் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். அண்ட் அந்த நம்ம ரீசேல் பண்ணாலும் நமக்கு அந்த பர்சன்டேஜ் ஒரு 18% வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் அதிக லாஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நகையாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க ஜிஆர்டியில், வாங்கின நகையை ஜிஆர்டிலே விற்கிறீங்கன்னா நகைக்கு 3% லெஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து, தேயறது டஸ்ட்டு பொறுத்து அதில் வந்து நம்ம நகையில் 1லேருந்து 1.5% வரைக்கும் கழியும். இப்படி தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.